எகிப்திய மம்மிகள். பதப்படுத்தப்பட்ட இறந்த உடல் மம்மி எனப்படும். இறந்தவர்களின் உடல்களை சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் ஆகியவற்றின் கலவையான நாட்ரன் உப்பு என்ற ஒருவகை உப்பை வைத்து பாதுகாக்கும் வழக்கம் எகிப்தியரிடையே இருந்தது. 40 நாட்களுக்கு பிறகு உப்பு உடலின் ஈரப்பதம் அனைத்தையும் உறிஞ்சிய பிறகு உடலை மரத்தூளால் நிரப்பி லினன் துண்டுகளால் சுற்றி துணியால் மூடி வைத்து விடுவார்கள். உடலை சார்கோபேகஸ் எனப்படும் கல்லாலான சவப்பெட்டியில் பாதுகாப்பார்கள். பேப்பர் என்ற சொல் பாப்பிரஸ் என்ற தாவரத்தின் பெயரிலிருந்து வந்தது. எகிப்தியர்கள் காகித நாணல் பாப்பிரஸ் என்ற தாவரத் தண்டிலிருந்து தாள்களை தயாரித்தனர். இத்தாவரம் நைல் பள்ளத்தாக்கில் அதிகமாக வளர்ந்தது. அக்காட் நகரம்தான் பின்னர் பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. இது மேற்கு ஆசியாவின் வணிக பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது. அசிரிய பேரரசு உலகின் முதல் இராணுவ அரசு என கருதப்படுகின்றது. அவர்கள் ஒரு வலிமையான இராணுவ சக்தியாக உருவாவதற்கான காரணம் இரும்பு தொழில்நுட்பத்தை நன்கு பயன்படுத்தியமைதான். எழுத்து மற்றும் எழுத்துமுறை உருவாக்கம். எழுத்து உருவாக்கப்பட்டது மனிதகுல வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும். கிமு பொது ஆண்டுக்கு முன் 4000 ஆண்டின் பிற்பகுதியில் சுமேரியாவில் எழுத்துமுறை உருவானது. ஹைரோகிளிபிக் எனப்படும் சித்திர எழுத்துமுறை என்ற எகிப்திய எழுத்துமுறை கிபி பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் ஆயிரம் ஆண்டின் துவக்கத்தில் உருவானது. இதே காலகட்டத்தில் ஹரப்பா மக்களும் ஒருவித எழுத்து முறையை பின்பற்றினார்கள். எனினும் சிந்துவெளி எழுத்துக்கள் இன்னமும் வாசித்து புரிந்து கொள்ளப்படவில்லை. சீன நாகரிகமும் ஆரம்ப காலத்திலிருந்தே தனக்கென்று ஒரு எழுத்து முறையை உருவாக்கியது. சுடுமண் பொம்மை இராணுவம். சீனாவில் பல நூற்றுக்கணக்கான இராணுவ வீரர்களின் சுடுமண் பொம்மை சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவை முதல் சீன பேரரசரான குவின் ஷி ஹுவாங்கின் இராணுவத்தை பிரதிபலிப்பதாக கருதப்படுகிறது. இவை கிமு பொது ஆண்டுக்கு முன் 210-209 காலகட்டத்தில் அரசருடன் அவருடைய கல்லறையில் புதைக்கப்பட்டதாக தெரிகின்றது. இவை சான்கி மாகாணத்தில் சியான் என்ற ஊரிலிருந்து 35 கிலோமீட்டர் வடகிழக்கே உள்ள லிசான் மலையடிவாரத்தின் வடக்கில் உள்ள அரசரின் கல்லறையில் உள்ளன. ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்துவெளி நாகரிகம் கரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் என்று முன்னர் அழைக்கப்பட்டதற்கு மாறாக ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது.